ஒரு ஊர் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த ஊரில் இதை சொல்லி நான் அப்படியே ஜபத்தில் நடத்த வரணுங்க. பயங்கரமான ஒரு மலை, இடி மின்னலோட மழை வந்துச்சு. உடனே எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் ஒரு உயர்வான ஒரு இடத்துக்கு ஓடினாங்களாம். ஏன்னா இடி மேலே விழுந்துடக்கூடாது, மழையினால சாகக்கூடாதுன்னு ஒரு பெரிய இந்த மாதிரி ஆலயம் இருக்கிற பெரிய கட்டடத்துக்குள்ளே போய் எல்லாரும் நின்றுட்டாங்க. ஊரே உள்ளே வந்துருச்சு. அந்த ஊருக்காரங்க எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, யாராவது ஒரு கெட்டவன் இந்த இதுக்குள்ளே இருந்தால் இடி எங்கே விழுந்துடும் சொல்லுங்க? கட்டடத்தில் விழுந்து அப்புறம் அவ்வளோதான், சர்ச்சை விட்டு போக முடியாது. அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு கெட்டவங்க கூட இங்கே இருக்கக்கூடாதுங்க. ஒரு கெட்டவங்க கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒரு போட்டி வைப்போம். அந்த கட்டடத்துக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய மரம், பயங்கர இடி மின்னலோட மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை போய் யாரெல்லாம் தொட்டுட்டு வராங்களோ அவங்கெல்லாம் நீதிமான்கள். ராமன் சொல்லுங்க. ஒருவேளை யாராவது கெட்டவன் இருந்தா அந்த மரத்தை போய் தொடும்போது அந்த மரத்து மேல ஒரு இடி விழுந்து அவங்க என்ன செஞ்சிடணும், அழிஞ்சிருவாங்க. இப்படி ஒரு வைக்கிறாங்க. ஒரு அங்க போய் தொட்டுட்டு வந்தா தான் கட்டடத்துக்குள்ள நிக்க முடியும். அப்போ ஒவ்வொருத்தரா போறாங்க. ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு போறான், ஆண்டவரே கடவுளே, நான் போகும்போது என்ன விழுந்துடக்கூடாது, அப்படிதானா, எல்லாத்துக்கும் என்ன மன்னியும், அப்படிதான் அப்படிலாம் கேட்டு போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தனா போய் தொட்டு வந்துட்டான். எல்லாம் நினைச்சான், ஆகா கடைசியில் ஒரே ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான், தாவீது மாதிரி ஒரு ஆள். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் தான் குற்றவாளி. இப்போ அவன் பயப்படுறான். எப்படி போவது, பயங்கர பயமா அவனுக்கு. ஆனாலும் இவங்க எல்லாம் சொல்றாங்க, வெளியே தூக்கி போட்டாங்க, நீ போயா அப்படின்னு. இவன் போய் மரத்தை தொட்டுட்டு திரும்பி பார்த்தோன்னா இடி விழுந்துருச்சு. மரத்து மேல கிடையாது, கட்டடத்து மேல விழுந்து கட்டடத்தில் இருக்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இவ்வளோ ஒரு கதை பிடிச்சு. யார் மட்டும்தான் நீதிமானா? எல்லாம் நினைச்சாங்கல்ல குற்றவாளின்னு, பழிய சுதந்தினாங்கல்ல, அவன் தான் நீதிமான். அவன் உள்ள இருக்கிறதுனால தான் கட்டடம் உடஞ்சே உழலையான். அவன் வெளியே போனதுனால கட்டடம் என்ன செஞ்சுட்டான். அதனால நம்ம வாழ்க்கையில சில நேரம் நம்ம நினைப்போம், இவங்கெல்லாம் நீதிமான் கிடையாது. சவுலுக்கு அப்படி ஒரு நினைவு, பாசத்தையும் பதவியும் காட்டி தன்னுடைய கோத்திரத்தில் இருக்கிறதான ஆட்களை வஞ்சித்து வச்சிருந்தான். ஆனா கர்த்தர் ஒரு நேரம் வரும்போது அந்த கோத்திரத்தில் இருக்கிற சில ஆட்களையே ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து தாவீதுக்கு உதவியாக கர்த்தர் மாத்தினார். ராமன் சொல்லுவோமா?